ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நக்ஷத்ரா மைல் ஸ்டோன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி வாணியம்பட்டி தாங்க போகணும். என்னெல்லாம் நடந்துச்சு, என்னெல்லாம் சாப்பிட்டோம், எப்படிலாம் போச்சு இன்றைக்கி டேன்னு பார்க்கலாங்களா? பை த வே, நான் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இவன் என்னடா இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சுருக்கான்னு பார்க்குறீங்களா? வீடுன்னா சில பல சண்டைகள் வரதானாங்க செய்யும். அதுவும் நல்லா சண்டைக்காரிங்க. சண்டைக்கு வாடா நிற்கிறவன் நாங்கள்லாம். அதனால தாங்க மூஞ்சி அப்படி இருக்குது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னுவாங்க. உள்ளே எப்படி இருக்கோ அது மாதிரி தான் வெளியே தெரியும்னுவாங்க. அந்த மாதிரி உள்ளே நான் ரொம்ப ஒரு மாதிரி கோவமாக இருந்ததுனால முகத்தில் அப்படி தெரியுது பாருங்கள். அப்போ தான் புரிஞ்சிச்சு, ஓகே நம்ம என்ன சிரித்தாலுமே அது முகம் தெரியல, அழகாகவே தெரியல. ஸோ எப்போவுமே நம்ம பியூராக இருந்தால் முகமும் பியூராக நல்லா சிரிப்பாக ஸ்மைலோட பாசிட்டிவாக இருக்கும்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுதுங்க. ஸோ எப்போவுமே நல்லதே நடங்க, நல்லதே நடக்கும். அண்ட் நாங்கள் எங்கே இருக்கோம் பார்த்தீங்களா? முனீஸ்வரன் கோயிலுக்கு வந்திருக்கோம். வாணியம்படியில் இருக்கிற முனீஸ்வரன் கோயிலுக்கு. வாவ், செம்மையாக இருக்குங்க இந்த இடம். அவ்வளோ சில்லுன்னு, அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபுல்லாக காற்று, எவ்வளோ மக்கள் பாருங்கள். சண்டேன்றதுனால அவ்வளோ மக்களுங்க. நான் ஒரு செல்ஃபி பற்றியங்க, ஆனால் செல்ஃபியே எடுக்கிறதில்ல இப்போல்லாம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்போ நாங்கள் ஃபேமிலியாக வெளியே போனாலுமே எனக்கு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறது வந்து அவ்வளோ பிடிக்கும். ஒருவன் 4 பேர் சேர்ந்து இருந்தால் அவ்வளோ நல்லாயிருக்கும். என் ஹஸ்பண்ட் இல்லாத ஒரு குறை தான், அவர் இருந்தால் இன்னும் ஜாலியாக நல்லாயிருக்குங்க. எங்கள் அம்மா என்னை கேர் பண்ணுறதை விட என் பாப்பாவை கேர் பண்ணுறது அவ்வளோ பிடிச்சிருக்குங்க. இப்போல்லாம் சொல்ல போனால் என்னை கண்டுக்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் இதுதாங்க மேட்டுப்பாளையம் ஆறு. தண்ணி இல்லாமல் வெறிச்சோடி இருக்குது. இது செகண்ட் டைம் நான் முனீஸ்வரன் கோயிலுக்கு வந்திருக்கேங்க. அண்ட் ஹியர் கம்ஸ் த மெயின் பிக்சர். நம்ம தாத்தா, நம்ம பாட்டி எல்லாம் ஊரில் தான் வந்திருக்காங்க. எல்லாம் ஜாலியாக இருக்கவங்க. எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் வந்தாங்கண்ணா. எங்கள் பாட்டியை பார்த்தீங்களா, செம்ம ஃபிகரு. இந்த காலத்துலேயே எப்படி இருக்காங்கன்னா அந்த காலத்தில் எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ க்யூட்டுங்க. எப்படி இருக்குது சேஞ்ச் ஓவர்? ரெட்டில் போய் ப்ளூவில் வந்தாச்சு. ஆமாங்க, சேஞ்ச் பண்ணிட்டேன். எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த கலர் நல்லா இருந்துச்சா இல்லை இந்த கலர் நல்லா இருந்துச்சா சொல்லுங்கள். அண்ட் இந்த சேஞ்ச் ஓவர் எதுக்குன்னா ஆப்வியஸ்லி ஃபங்க்ஷனுக்காக தான். ஏமா சோறு போடுறோன்னாலே கிளம்பிடுவோம். பிரியாணினா விடவாசையும் எடுத்தா வேறு ஓட்டுவோம். ஆவான் குப்பத்துலேருந்து வாணியம்பட்டில் தான் போய் நின்றோம் பிரியாணிக்காக. அண்ட் என்னோட கசின் நாய்க்குட்டி வச்சுருப்பாங்க. ஸோ க்யூட். நான் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கும் அந்த நாய்க்குட்டி, அவ்வளோ க்யூட்டாக. ஸோ எனக்கும் நாய்க்குட்டி வேணும்னு எங்கள் வீட்டில் அடம் பிடிச்சதுக்கு எங்கள் அம்மா சொல்கிறாங்க, உனக்கு போகிற சோறே மிச்சம், உனக்கு வேறு நாய்க்குட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னதான் அசிங்கமாக இருந்தாலும் நாவெல்லாம் ஃபீல் பண்ணுறது. அப்படியே போகிற பக்கங்களுடைய காற்றுல தொடச்சி போட்டு போயிட்டோங்க. மணி 3 ஆனாலும் சரி இல்லை 6 ஆனாலும் சரி பிரியாணிக்காக வெயிட் பண்ணுறது வெயிட்டிங் ஃபார் பிரியாணி. நம்மளுக்கு என்னதான் பசிச்சாலும் வெளியே காமிக்காமல் கண்ட்ரோல் பண்ணுறோம். ஆனால் எங்கள் டாடி மூஞ்சில் எழுதி ஓட்டிருக்கோம், ஐயோயோ பசிக்குதே எங்கள் டாடிக்கு அப்படின்ற மாதிரி. ஃபைனலி சோறு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் போடும்போது ஃபஸ்ட்டு இலையை போடுறாங்க, பழத்தை வைக்கிறாங்க, மிட்டா வைக்கிறாங்க. அட சோறா போடுங்கய்யா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. நல்லா சாப்பிட்டு ஜாலியாக வெளியே வந்தோம். பிரியாணி மட்டும் சாப்பிட்றது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டுங்க. ஆனால் பிரியாணி கூட மிட்டா, ஐயோயோ வார்த்தையே இல்லைங்க. சரி அப்படியே வெளியே வந்தா என் தம்பி புது பைக் வாங்கியிருக்கான். சரி அவன் கூட ரவுண்ட்ஸ் போயிட்டு வீட்டுக்கு போனால் இவன் என்னென்னவோ பண்ணுறாங்க. புதுசாக பெரிய மனுஷங்க பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. என் தம்பி பாப்பாவோட பாதத்தை வச்சு அந்த வண்டியில் வச்சது அவ்வளோ க்யூட்டாக, அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. நம்ம பசங்க வளர்ந்துட்டாங்கன்றது அப்போ தாங்க புரிஞ்சிச்சு. சரிப்பா தம்பி, இதே மாதிரி நிறைய புதுசாக பைக்கோ கார் நிறைய வாங்கி இந்த மாதிரி பண்ணுப்பா. என்ன ஒரு குறை, பாப்பாவை தூக்கிறதுக்கு பதில் என்ன தூக்கி வச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருந்துக்கும். சரி வீடு பரவாயில்ல, பட் லக் நெக்ஸ்ட் டைம். அப்புறம் ஃபேமிலி கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணவங்க. இந்த மாதிரி ஃபேமிலி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.